பிரான்சில் சட்டப்பூர்வ ஆவணங்களின்றி வசிக்கும் வெளிநாட்டினர் திருமணம் செய்து கொள்வதை கட்டுப்படுத்தும் புதிய சட்டமூலத்தை அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் செனட் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த சட்டமூலம் தற்போது தேசிய சட்டமன்றத்தில் விவாதத்திற்கு வரவுள்ளது. போலி திருமணங்களை தடுப்பதே இந்த சட்டமூலத்தின் முக்கிய நோக்கமாகும். பிரான்சில் தங்குவதற்கான உரிமத்தை பெறுவதற்காக மட்டுமே நடத்தப்படும் போலி திருமணங்களை கண்டறிந்து தடுக்க உள்ளூர் மேயர்கள் மற்றும் அரசு வழக்கறிஞர்களுக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்க இந்த சட்டமூலம் முன்மொழிகிறது. தற்போதைய சட்டப்படி ஒருவரிடம் தங்குவதற்கான ஆவணங்கள் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக மேயர்களால் ஒரு திருமணத்தை நிறுத்த முடியாது. ஆனால் பிரான்ஸ் குடிமகன் ஒருவரை நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்ட வெளிநாட்டவர் திருமணம் செய்ய முயலும் போது அது மேயர்களை சங்கடத்தில் ஆழ்த்துவதாக ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். புதிய சட்டத்தின்படி சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் திருமணத்திற்கு முன்பாகவே கூடுதல் சோதனைகளை மேற்கொள்ள மேயர்களுக்கு அதிகாரம் கிடைக்கும். மேலும் இது குறித்த முறைப்பாடு விசாரித்து முடிவெடுக்க அரசு வழக்கறிஞர்களும் கூடுதல் கால அவகாசம் வழங்கப்படும். அதே சமயம் பிரான்சில் ஒருவருக்கான திருமண உரிமை என்பது அடிப்படை சுதந்திரமாக பாதுகாக்கப்படுகிறது. எனவே இந்த சட்டமூலம் உண்மையான தம்பதியினரை பாதிக்கும் என்றும் மனித உரிமைகளுக்கு எதிரானது என்றும் எதிர்க்கட்சியினரும் ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு பிரெஞ்சு குடிமகனை திருமணம் செய்வதால் மட்டுமே ஒரு வெளிநாட்டவருக்கு தங்குவதற்கான விசா தானாக கிடைத்துவிடாது. இந்த சட்டம் மூலம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டால் ஆவணங்கள் இல்லாதவர்கள் சம்பந்தப்பட்ட கலப்பு திருமணங்களுக்கான நடைமுறைகளும் காத்திருப்பு காலமும் கணிசமாக அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது.